Ram, Jodram, 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 Hallelujah, Hallelujah, Jodram, 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 praise the Lord, praise the Lord, praise the Lord, Yeswe, Jodram, 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 Hallelujah, Rabadi Karabadagadiri, Yeswe, Jodram, 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 Amen. நம்முடைய வீட்டை சுற்றிலும் தேவன் அரணும் கோட்டையுமாக இருந்து அக்கினி மதிலாக இருந்து நம்மை கர்த்தர் பாதுகாக்க முடியாது. நம்முடைய வீட்டை சுற்றிலும் தேவன் அரணும் கோட்டையும் அக்கினி மதிலுமாக இருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த பகலெல்லாம் மேகஸ்தம்பமாக இருந்து நம்மை பாதுகாத்தார். இந்த ராத்திரி வேளையிலே அக்கினி சமமாக இருந்து அரணும் கோட்டையுமாக இருந்து பாதுகாக்கிற நேசருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து சோதரிப்போ. சோதராம் 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 சோதரா. Hallelujah. Jodram, 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 Jodram. Yeswe. Jodram, 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 Jodram. Hallelujah. Jodram, 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 Jodram. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Jodram, 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 Jodram. Yeswe. Jodram, Jodram. Amen. நம்முடைய வாசஸ்தலங்களை எல்லா இடங்களிலேயும் கல்வாரி இரத்தத்தை தெளித்து இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க முடியாது, நம்மை பத்திரப்படுத்த முடியாது. சர்வ வல்லவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து சோதரிப்போ. சோதராம் 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 சோதராம். இயேசுவே. சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் சோதராம் சோதராம். நம்முடைய நிலக்கால்களிலும் மேல் சட்டங்களிலும் ஆட்டுக்குட்டியார் ரத்தத்தை பூசி இப்போது நாம் கர்த்தரை துதிக்கும் போது எந்த விதமான வாதையோ எந்த விதமான பொல்லாத வல்லமைகளோ ஏவல் பில்லிசுனிய வல்லமையில் சங்கார தூதன் ஒன்று எழுப்பி வராதபடி நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறாரே. அதுக்காக அவரை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே. சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் சோதராம் சோதராம். ஆமென். சோதராம் 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 சோதராம். ஆமென். முழு உலகம் எங்கு இருக்கிறதான எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பத்திரப்படுத்த வேண்டும். வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுவதான எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்ற முடியாது. ஆமென். எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாக்க முடியாது. நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்ன தேவன் அவர் பரிகாரியாக இருந்து மருந்தாக இருந்து எல்லா பலவீனங்களையும் நீக்கி கர்த்தர் ஜெயந்தந்தாரே. அந்த பாக்கியத்துக்காய் கர்த்தரை சோதரிப்போம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். இயேசுவே. சோதராம் சோதராம் சோதராம். ஹல்லேலூயா. ரபடி கரபதகதிரி கரபதகதிரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். ஆமென். அது மட்டுமல்ல, முழு உலகமெங்கு இருக்கிறதான எல்லா விசுவாசி குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எல்லாரையும் கர்த்தர் பத்திரப்படுத்த வேண்டும். வியாதி பலவீனர் ஒன்று ஒருவரை தொடக்கூடாது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய ஜனத்தை ஆற்றி தேற்றும்படியாக அங்கங்கே கர்த்தர்தாமே பரிசுத்தவான்களை ஏற்படுத்தியிருக்கிற அப்படின்னால அங்கங்கே இருக்கிறதான ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்தி தம்முடைய ஜனங்களை உலகம் எங்கே இருக்கிறதான எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள முடியாது. நேசருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி விடுதலைத்தோடு சோதரிப்போம். சோதராம் சோதராம் சோதராம். ஹல்லேலூயா. சோதராம் 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 சோதராம். விசுவாசி குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக எல்லா விசுவாசி குடும்பங்களிலும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என்னென்ன தேவையோடு காணப்படுகிறார்களோ, சிலருக்கு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சில குடும்பங்களில்
பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல. ஆமென். இப்படி கஷ்டப்படுகிறதான குடும்பங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டும். தேவாதி தேவன் எங்கிருந்தாவது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆதரிக்க முடியாது, கர்த்தர் அரவணைக்க முடியாது, பாதுகாக்க முடியாது, பத்திரப்படுத்த முடியாது, பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. எத்தனையோ வருஷங்கள் வயசாகிட்டு போகுது. 27 வயசு, 28 வயசு, 29 வயசு, 30 வயசு, இப்படியெல்லாம் வயசாகிட்டே போகுது. ஆனால் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலை, இன்னும் சரியான வரன் கிடைக்கல. ரெபேக்காவுக்கு ஏற்ற ஈசாக்கு கிடைக்கல, ஈசாக்கு ஏற்ற ரெபேக்கா இன்னும் கிடைக்கல. எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாய் அந்தந்த நிலவரத்துக்கு ஏற்ற குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் தந்தாரே. கர்த்தர் தந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எல்லா குடும்பமும் சந்தோஷப்பட்டு கழிவுற கர்த்தர் உதவி செய்ததுக்காக சர்வ வல்லவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, தேவாதி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம், ஹல்லேலூயா. ரபாடி கரபரகதிரி, ஹல்லேலூயா. ஜெயம் 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 ஜெயம், ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம், ரபாடி கரபரகதிரி, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபாடி கரபரகதிரி கரபரகதிரி, ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், இயேசுவே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஆமென் ஆமென். நம்முடைய விசுவாசி குடும்பத்துடைய பிள்ளைகள் கல்யாணமாகி வருஷக்கணக்காக இருந்தாலும் குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் சிலர் 10 வருஷமாக காத்திருக்கிறாங்க, சிலர் 5 வருஷமாக காத்திருக்கிறாங்க, சிலர் 15 வருஷமாக காத்திருக்காங்க. இதெல்லாம் கர்த்தர் இந்த தடைகளெல்லாம் மாற்றி ஏற்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து தர முடியாது. கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா குடும்பத்தையும் சந்தோஷப்பட்டு கழிக்கிறதான விதத்தில் தேவாதி தேவன் இறங்க முடியாது, ராஜாதி ராஜன் இறங்க முடியாது. சர்வ வல்லவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து சோதரிப்போ. சோத்ராம் 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 சோத்ராம், ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம், ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம், ஹல்லேலூயா. இயேசுவே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம், இயேசுவே சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். சோத்ராம் 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 சோத்ராம், ஆமென். இப்போது ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாவித நன்மையினால் கர்த்தர் நிறைக்க முடியாது, எல்லாவித கிருபையினால் கர்த்தர் நிறைத்து பாதுகாக்க முடியாது. பரலோக தேவனுடைய கரத்தில் ஒப்பிடுவோமாக. இப்போது ஜெபத்தில் இருக்கிறவங்க, லைவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாவித நன்மையினால் கர்த்தர் நிறைக்க முடியாது. அவன் எல்லா குடும்பத்திற்காக இப்போது ஜெபத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து, எல்லாரும் வியாதியாக இருந்தால் கர்த்தர் சுகமாக்க வேண்டும், பலவீனமாக இருந்தால் பலப்படுத்த வேண்டும். என்ன தேவைக்காக தேவ சமூகத்தில் இருக்கிறார்களோ எல்லா தேவையும் கர்த்தர் தந்தாரே. அதுக்காக கர்த்தரை சோதரிப்போம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம், ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம், இயேசுவே ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், பேசலா பேசலா பேசலா, ஆமென். ஹல்லேலூயா. சோத்ராம் சோத்ராம் சோத்ராம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபடி கரபதகதிரி, ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய காய்ந்து போன அனுபவங்கள் எல்லாம் மாறணும். நமக்குள்ள ஒரு புதிய ஜீவன் உண்டாக வேண்டும்.
உலர்ந்து போன எலும்புகளுக்கு ஒரு உயிர் அடைந்தது போல, உலர்ந்து போன எலும்பு உயிர் அடைந்தது. அப்போ அதுக்குள்ள ஒரு புதிய ஜீவன் வந்தது போல இன்றைக்கு காய்ந்து போன அனுபவம். அப்படி தான் படித்தோம் இல்லையா? எப்படி படித்தோம்? அந்த பாட்டு தான் படித்தோம். கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய இந்த காய்ந்து போன விசுவாசம் இல்லாத அனுபவம், காய்ந்து போன அனுபவம்னா விசுவாசம் இல்லாத, ஜீவன் இல்லாது, ஜீவன் இல்லை, காஞ்சி போச்சு. அப்போ அதுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை தேவன் தர முடியாய். எல்லாருக்குள்ள ஒரு புதிய விசுவாசத்தை கத்த தர முடியாய். நேசருடைய கரத்தில் ஒப்புடுவோமாக. அல்லேலூயா. ஒப்பு கொடுது, தேவாதி தேவனுடைய கரத்தில் ஒப்புடுது. ஆமென். அல்லேலூயா. இப்போதே 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 இப்போது ஜோதிராம் 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 ஜோதிரா வெய்சலா 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 வெய்சலா. ஆமென். முழு உலகம் எங்க இருக்கிற அழிந்து ஒரு ஆத்துமாக்களை கத்தர் ரட்சித்தாரே, அவருக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ததுக்காய் சோதரிப்போ. ஜோதிராம் 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 ஜோதிரா. ஹல்லேலூயா. ஜோதிராம் 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 ஜோதிரா. ஆமென். முழு உலகம் எங்க இருக்கிற அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றினார். அதுக்காக மறுபடியும் சோதரிப்போம். ஜோதிராம் 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 ஜோதிரா ஜோதிராம் ஜோதிராம். நம்முடைய இந்திய தேச ரட்சிப்புக்காக, இந்திய தேசத்துடைய ரட்சிப்புக்காக நாம் கர்த்தரை துதிக்க போகிறோம். நம்முடைய முழு இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒருவராவது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கக்கூடாது. எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு உலக இரட்சகர், உலக இரட்சகராம் இயேசு. உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் இயேசு. நமக்காக அடிக்கப்பட்டவர் இயேசு, நமக்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு, நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டவர் இயேசு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே வந்தது. அந்த இயேசுவை இந்த நேரத்தில் நாம் துதிக்கும் போது எல்லாம் நன்மையாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் நமக்கு எல்லாம் ஜெயமாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை பெற்றுக்கொள்வோம். அன்பு தேவ பிள்ளைகளை இருக்கிறவனமாய் தாழ்த்தி அந்த நேசருடைய கரத்திலே ஒப்புடுத்தி சோதரிப்போம். ஜோதிராம் 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 ஜோதிரா வெய்சலா வெய்சலா. ஆமென். கர்த்தர் அவங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு ஜெயமாய் நடத்தி தந்தா. கால்வழியில் இருந்தாங்க, ஜெபிச்சோம். கர்த்தர் அற்புதமான விடுதலை தந்திருக்கிறார். இன்னும் தேவைகளெல்லாம் கர்த்தர் தந்து அந்த குடும்பத்தை ஆதரிக்க முடியாது, பிள்ளைகளுக்கு வேலை தர முடியாது. சர்வவளுடைய கரத்திலே ஒப்புழுதி சோதரிப்போ. ஆமென். சோதராம் 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 சோதரா. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில் நாங்கள் அண்ணனை போய் சந்தித்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ காலையில் ஜெபத்தில் மற்றவங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் ப்ராஜெக்டில் எவ்வளோ தடைகள் இருந்துச்சு, கர்த்தர் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே எங்களுக்காக இந்த தடைகள் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னதுன்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது நம்மளுடைய சரீரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அதுக்கு ஒரு தருணத்தை கொடுத்து அண்ணன் இன்னைக்கு ஒரு நேரத்தை எனக்கு கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபத்தை நடத்த எனக்கு கிருபை செஞ்ச பெரிய தயவுக்காக நான் அண்ணனுக்கும் கர்த்தருக்கும் ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாக்கியம் பண்ணினார். அவங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்தார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் தேவன் மாற்றி தந்ததுக்காக நன்றி உலகத்தோடு சோதரிப்போம். சோதராம் 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 சோதரா சோதராம் 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 சோதரா. ஹல்லேலூயா. சோதராம் சோதராம் சோதராம். ஆமென். வேற யாராவது இருக்கீங்களா? சோதராம் சோதராம் சோதராம். ஆமென். இன்னைக்கு அந்த கேன்சர் வியாதியிலிருந்து கர்த்தர் அற்புதமான விடுதலை தர வேண்டும். அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து சந்தோஷத்தோடு அவங்க வீடு திரும்பணும். எந்த பிரச்சனை ஆனாலும்
அதை கர்த்தர் என்ன செய்யணும், வேரோடு பிடுங்கி எறியணும். அந்த கேன்சர் என்ற வேறு எங்கேயும் பரவி போகக்கூடாது. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியாது. கிருஷ்ணமூர்த்திக்காக நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கைகளை உயர்த்தி அந்த கேன்சர் வியாதி இருந்தான பொல்லாத வல்லமே எல்லாவற்றையும் அழிக்க முடியாது. அது வேரோடு மொத்தமாக பிடிஞ்செறிய முடியாது. சர்வவளுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரிப்போ. ஜோதிராம் 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 வைசலா 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 ஆமே. ஜோதிராம் 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 ஜோதிரா. இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக கன்னடா இல்லையா? கன்னடா ஒரு கன்னடாவும் காணும் இன்னைக்கு. சரி, இன்றைக்கி நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். നന്മ ചെയ്യുവാനും കൂട്ടായ്മ കാണിപ്പാനും മറക്കരുത്. ഈ വക യാഗത്തിലല്ലോ ദൈവം പ്രസാദിക്കുന്നു. ആമേൻ. தமிழில் படிக்க ஒருத்தர் இல்லையா? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆமென். அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். என்ன செய்யணுமா? நன்மை செய்யணும். முதலாவது என்ன செய்யணும்? அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் என்ன செய்யுங்க? மறவாதிருங்கள். நம்மை அழைத்ததான இயேசு, நம்மை தெரிந்து கொண்டதான தேவாதி தேவனாய் இயேசு என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் யாரெல்லாம் அகப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் குணமாக்க முடியாத அவர் சுற்றி திரிந்தார். அப்போது அப்படிப்பட்டதான அப்படி அந்த நன்மை செய்கிறதான தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். தேவனோடு இருக்கிற பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அவருடைய குணாதிசயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். உலகத்தான் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டு வந்துட்டு சொன்னால், ஏடா நீ என் வயிற்றில் பந்த, நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு. அப்போது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டதுன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். என்ன காணப்படணும்? படிங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நசரேனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பியிருந்தபடினால அவர் என்ன செய்தார்? நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி திரிந்தார். சட்டன் படிங்க, சீக்கிரம் படிங்க. നസറേനായ യേശുവിനെ ദൈവം പരിശുദ്ധാത്മാവിനാലും ശക്തിയാലും അഭിഷേകം ചെയ്തതും ദൈവം അവനോടുകൂടെ ഇരുന്നതുകൊണ്ട് അവൻ നന്മ ചെയ്തും പിശാച് ബാധിച്ചവരെ ഒക്കെയും സൗഖ്യമാക്കിയും കൊണ്ട് സഞ്ചരിച്ചതുമായ വിവരം തന്നെ നിങ്ങൾ അറിയുന്നുവല്ലോ. ആമേൻ. படிங்க, தமிழ்ல படிங்க. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். அவர் முதலாவது என்ன செய்ய? நன்மை செய்கிறார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நமக்கு கிடைச்சதான அபிஷேகம், இன்றைக்கி பாதி பேருக்கு எதுக்கு அபிஷேகம் பெற்றனே தெரியல, எதுக்கு கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாருன்னு தெரியல. எதுக்கு நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பண்ணி எல்லாரும் போனாங்க, எல்லாரும் போகணும், நானும் போனேன், ஆண்டவர் என்னை நிரப்பினார். எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க, நானும் எடுத்துட்டேன். இதுக்காக அல்ல, உங்களுக்குள்ள ஒரு தேவனுடைய கிருபை இருக்கிறது, தேவ பலன் இருக்கிறது, தேவ அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த அபிஷேகத்தையும் கிருபையும் நாம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது? அந்த அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு?
எதுக்காக தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு சொல்லுங்கள்? எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? நன்மை செய்கிறதுக்கு இல்லை, நன்மை செய்கிறதுக்கு, தானம் தர்மம் பண்ணுறதுக்கு. இதுதான் தேவனுக்கு உகந்த பலி காணிக்கை என்று பார்க்குறோம். அப்போது ஏசாயா 61:1 வாசிக்கும்போது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு அபிஷேகம் பண்ணினார்? சிறுமையிடப்பட்டவர்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு, வியாதியில் இருக்கிறவங்களுக்கு, பலவீனங்களில் இருக்கிறவங்களுக்கு தேவ ஆவியானவர் அவர்களை பலப்படுத்த முடியாது. உங்கள் மூலமாக இருந்து அவர்கள் பலனடைய வேண்டும், அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், உன்னத வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும், உன்னத அபிஷேகத்தை தரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் என்ன செய்தார்? நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். படிங்க ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் அவர்களுக்கு காய கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். போதும். போதும். அப்போ இங்க என்ன செய்யறோம்? நம்ம எதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார்னு முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்குன்னு கேட்டால் பாதி பேர் என்ன சொல்லுவீங்க? நான் பரலோகராஜ்யம் போகணும், பரிசுத்தமாக ஜீவிக்கணும், அதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். உண்மைதான். மத்தேயு 5:5 ரோமர் 5:5 படிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்திருக்கு? ரோமர் 5:5 படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவிய மேலும் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுது. எதுக்கு? சுவிசேஷம் சொல்ல வெட்கப்படுத்தாது, இன்னொருத்தை போய் ஆறுதல் படுத்துறதுக்கு வெட்கப்படுத்தாது, இன்னொருக்கு தேவனுடைய அன்பை போய் சொல்லிக் கொடுக்க வெட்கப்படுத்தாது. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்ல வெட்கம், இன்னைக்கு தேவனுடைய அன்பை குறித்து சொல்ல வெட்கம், கர்த்தர் உன்னை சுகமாக்குவான்னு சொல்றதுக்கு வெட்கம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் உனக்கு விடுதலை தருவான்னு சொல்றதுக்கு வெட்கம். என் ஜெபத்தெல்லாம் கர்த்தருக்கு, உன் ஜெபத்தை தான் கேட்பார். அதுக்கு தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். நாம் பாக்கியவான்கள். இந்த பூமியில் நாம் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எனக்கு ஒப்பானவன் ஒருத்தனும் கிடையாது. இந்த பூமியில் நான் தான். கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்வார். உங்களை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அதை உங்களை கொண்டு தான் செய்வார். மோசையை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருந்தாரோ அதை செய்தார். மோசைக்காக தானியேல் போக முடியாது, தானியேல் இடத்துல மோசை போக முடியாது. அந்தந்த இடத்துல யாரை கொண்டு வந்து என்ன காரியம் செய்ய வேணுமோ அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். தானியேல் சிங்கத்தின் கவியில் போடுறது தான் இருந்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில் போடுறதுக்கு இருந்தாங்க. அப்போ நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்? எதற்காக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? எதற்காக கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்? இதை நம்ம தெளிவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். அது கூட இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகமாயிருக்கு பல பேருக்கு. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கல, என்னை கைவிட்டுட்டாரோ, என்னை மறந்துட்டாரு, ஏன்னா முன்னால மாதிரி இப்போ இல்லைன்னு நாமளே வருத்தி கொள்கிறோம். இல்லை, அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். முதலாவது சிறுமையில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ணிடணும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்யணும்? காயம் கட்டுதலை. ரொம்ப உடைஞ்சி போய் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு என்றதான அந்த நல்ல மருந்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசு உன்னை குணமாக்குறா, நீ கவலைப்படாத, உன் கவலையை அவர் சுமந்துட்டாரு. நீ கஷ்டப்படாத, உன் கஷ்டத்தை அவர் சுமந்துட்டாரு. நீ ஏன் வேதனைப்படுறா? உன்னுடைய வேதனையெல்லாம் அவர் மாற்றிட்டாரு. ஏன் உனக்கு துன்பம்? எதுக்கு வியாகுலம்? ஏன் கஷ்டம்? எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. எல்லாம் உனக்கு ஜெயம் தந்திருக்கிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னான். என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரா? என் குற்றத்தை மன்னிச்சாரா? எண்ணி அவர் நேசிக்கிறாரா? அதுதான் இருதயம் நொறுங்குண்டவளுக்கு காயம் கட்டுதலையும். அடுத்தது என்ன பார்க்குறோம்?
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்ததை கூறும். பலவிதமான பாவ கட்டுகள், வியாதி என்றதான கட்டு, தீராத பிரச்சனை என்ற கட்டு, கடன் பிரச்சனை என்ற கட்டு, இதெல்லாம் இயேசுவின் இடத்துல வா, கர்த்தர் உனக்கு விடுதலை தருவா. இயேசுகிட்ட வா, அவர் உனக்கு சுகம் தருவா. இயேசுகிட்ட வா, அவர் உன்னை பலப்படுத்துவா. இதற்காக தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இதுதான் நன்மை. இதுதான் முதலாவது நன்மை. என்ன செய்யணும்? மேலும் நன்மை செய்யவும். இயேசு கிறிஸ்து என்றதான நன்மையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறது முதலாவது நன்மை. அப்போ அந்த நன்மையை பெற்றதான நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க தயங்கக்கூடாது. எப்போதும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவ வசனத்தை விதைக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வேத வசனமாகிய அந்த விதையை எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போது நம்ம நன்மை செய்கிறவர்களாகவே இருப்போம். இயேசுவின் நாமத்தினால நாம் நன்மையே எல்லாருக்கும் செய்வோம். அவருடைய நாமத்தை நாம் அறிவிப்போம். இப்போ நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட பலியின் மேலே தேவன் பிரியமாக இருக்கு. இதுதான் தேவனுக்கு உகந்த பலி. இதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்க. இதை நாம் செய்யாமல் வேற எதை செய்தாலும் தேவன் பிரியப்பட மாட்டார். ஆண்டவருக்கேற்ற சிந்தை உள்ளவர்களாய், நான் இதை செஞ்சால் கர்த்தர் மகிமைப்படுவாரா, நான் இதை செய்தால் கர்த்தருக்கு பிரியமா? நம்ம இன்னைக்கு மனுஷரை தான் பிரியப்படுத்துகிறோமே தவிர தேவனை பிரியப்படுத்துறது இல்லை. நான் மனுஷனுக்கு இதை செஞ்சால் அவன் சந்தோஷப்படுவானா, என்னை மெச்சிக்கொள்வானா நினைக்கிறோம். அப்படி அல்ல. நாம் எப்போதும் கர்த்தர் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும். தேவாதி தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதும் நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது என்ன செய்தாரோ அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நாமும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிவோம். தேவ சித்தத்தை செய்வோம். அவருடைய வருகையிலே காணப்படுவோம். கர்த்தர் உதவி செய்ய முடியாது. சோதரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த சோத்திர ஜபத்தை கர்த்தர் பொறுப்படுத்துகிறார். சோதரிப்போம். சோத்ராம்